மத்த பத்தி இல்லை படிக்கல உங்களுக்கு அடிப்படையை நீங்க மறந்துக்கிறீங்க சுற்றி நாங்க இன்னைக்கு அடிப்படையை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா? ஹைர். முதலாவது குர்ஆனை ஓதுறதுக்கு எங்களுக்கு 3 விஷயம் தேவை. ஒன்று என்ன? எழுத்து உச்சரிப்பு நான் படிச்சுக்கிறோம். ரெண்டாவது ராகம் என்ற ஒன்றிக்குது, அது நாங்க என்னன்னு பார்த்துக்கிறோமோ பார்த்துக்கிறோம். சட்டங்களையும் படிச்சிடும். ரைட் தானே? இது மூன்றும் எங்களோட ஓதலுக்கு முக்கியமான விஷயம். சரி, இன்றைக்கு நாங்க ராகம் என்றத என்னன்னு பார்த்தோம் என்றால், உண்மையில ராகம் என்கிறது உங்கள்ட்ட இருக்கிற டோன்ல ராகத்துல நீங்க ஓதுறது அதான் ராகம். நீட்டு என்ற பகுதி, மத்து என்ற பகுதி இல்லாம ராகம் என்கிறது எடுக்கிறது கஷ்டம். குர்ஆன்ல நீட்டுறது என்றது ஒன்று இல்லைன்றால் எங்களுக்கு ராகம் எடுத்து லேசாகுமா? ஏறாதுனா நாங்க நிறைய கஷ்டப்பட. எனவே ராகம் இல்லாம எங்களோட ஓதலும் ஓதல் மாதிரி வராது. நல்லா விளங்கிக்கணும். ராகம் இல்லைண்டா ஓதல் இல்லை, நீட்டுதல் இல்லைன்னா ராகம் இல்லை. விளங்குதா? அப்போ ஓதணுமெண்டா ராகமிக்கும், ராகமிக்கணுமெண்டா கட்டாயம் என்ன செய்யணும்? நீட்டுதல் என்றதை நான் செய்யணும். எனவே குர்ஆனுக்கு கிடைச்சிக்கிற மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சம் தான் இந்த நீட்டுதல் என்றது. சரியா? இந்த ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். ராகம் வார நேரத்துல, ராகத்தை எடுத்து ஓது நேரத்துல நாங்க அப்படி இப்படி கொஞ்சம் அங்கால அங்கால குழம்புவோம். ஆனா அது நாங்க பிராக்டிஸுக்கு கூடாக சரி செஞ்சு கொள்ளணும். சரி, இப்போ நீட்டுதல். இப்ப ராகம் வேண்டாம், நீட்டுதல் வேணும். இப்ப ராகம் எடுக்க நீட்டணும். இப்ப நாங்க நீட்டுதலை பற்றி பார்ப்போம். நீட்டுதலுக்கு அரபுல நாங்க சொல்ற பெயர் என்ன? மத்து. என்ன பெயர்? மத்து. இதான் நீட்டுதலுக்குரிய பெயர். இந்த மத்தை நாங்க என்ன செய்வோம்? ரெண்டாக பிரிப்போம். நல்லா கவனமா கேட்டுக்கொள்ளணும். அடிக்கடி இது கூட கேள்விகள் வரும். ஓத போக்குல பேர முடியாது, எனக்கு தெரியும். என்ன ரெண்டு என்று சொன்னா, ஒன்று மத்தினுடைய அடையாளங்கள். ஒன்று மத்தினுடைய அடையாளங்கள். மற்றையது மத்தினுடைய எழுத்துக்கள். மத்தினுடைய எழுத்துக்கள். சரி, மத்தினுடைய அடையாளங்களை பாருங்க. இதெல்லாம் என்ன பேர்? இந்த பேர் ஆல்ரெடி தெரியும். என்ன பேர் சொல்லுங்க. அப்ப இது என்ன சாமான்? இதை நாங்க சொல்லுவோம். இதுக்கு பேர் இப்போதைக்கு பேர் இல்லை. இதுக்கு பேர் என்ன? மத்தினுடைய அடையாளம். இதன் பெயர். நான் விளங்கணும். மத்தினுடைய அடையாளங்கள் என்றால் எல்லாம் வரும். மத்தினுடைய அடையாளம் என்றால் இவர் மட்டும்தான் வருவாரு. மற்ற எல்லாத்துக்கும் என்ன செய்வோம்? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர் ஈக்கிறதால அந்தந்த பெயரை நாங்க அதுக்கு கொடுத்துருவோம். விளங்கினா? விளங்கிட்டு இரண்டாவது பகுதி எழுத்துக்கள் என்ற பகுதி. மத்தினுடைய எழுத்துக்கள் எதெல்லாம் இருக்குது? சும்மா யா சும்மா வாவும் சொல்லப்படாது. சுக்கூன் செய்யப்பட்ட யா, சுக்கூன் செய்யப்பட்ட வாவ் என்று சொல்லணும். அலிஃப் எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் வரும். எந்த ஒரு அடையாளமும் இல்லாத அலிஃப் வரணும். சுக்கூன் செய்யப்பட்ட யா வரணும். சுக்கூன் செய்யப்பட்ட வாவு தான் வரணும். சரியா? நாங்க ஓதுற குர்ஆன்ல சுக்கூனிக்குதா இல்லையாங்கிறது அடுத்த பகுதி. அது அடுத்த விஷயம். அடிப்படையில் என்ன? சுக்கூன் செய்யப்பட்ட யா, சுக்கூன் செய்யப்பட்ட வாவு. அடுத்த பகுதி பாருங்க. நீட்ட வேண்டிய அளவு. இதான் முக்கியமான பிரச்சனை. அப்படியா? இந்த ரெண்டு நீல பாக்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு பாக்ஸ், இந்த ரெண்டு பாக்ஸையும் எது வந்தாலும் நீங்க நீட்ட வேண்டியது ஒரு அளவு தான். ஒரு செகண்ட் தான் நிட்டணும். ஒரு அளவு இல்ல, ஒரு செகண்ட் தான் நிட்டணும். எத்தனை செகண்ட்? ஒரு செகண்ட். ஒரு செகண்ட்ங்கிற எத்தனை அளவு? கை எத்தனை முறை போய் வழக்க எழும். இரண்டு அளவு. இரண்டு அளவு தான் ஒரு செகண்ட். அப்ப இந்த மத்தியினுடைய அடையாளம் வந்துச்சுன்னா
எத்தனை செகண்ட்? 3 செகண்ட். எத்தனை செகண்ட்? 3 செகண்ட். 3 செகண்ட். கவனமா இருக்கணும். எத்தனை அளவு? 6. 6 அளவு. சரி, இப்ப இன்னொரு விஷயம் கொண்டு வருது. இப்ப இந்த வசனத்துல கடைசி இந்த இடம் எத்தனை அளவு நீட்டி ஓதுரு? ஞாபகம் இருக்குதா படிச்சது? நைமன் அது ஞாபகம் இல்லையா? நஸ்தஈன் என்று எத்தனை செகண்ட் நீட்டி ஓதணும்? மறந்தா எல்லாம்? 1 செகண்ட். ம்? 1 செகண்ட் 2 அளவு. 2 அளவு தானா? நஸ்தஈன் அப்படி அனுப்பாடுறது. ஆஹா, ஆஹா. சரி, நாங்க அதை பார்ப்போம் பின்னுக்கால பார்ப்போம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வித்தியாசமான மத்து. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வசனத்துல நிறுத்தி ஓதும் எழுத்து, வசனத்தில் நாங்க நிறுத்தி ஓதுற எழுத்துக்கு சுக்கூனை நாங்க வச்சோம் என்றால், இப்ப உதாரணத்துக்கு என்ன பாருங்க, என்ன செய்றீங்க உங்களுக்கு? சுக்கூன் வைக்கிறேன். சுக்கூனை வைக்கிறீங்க. அதுக்கு முன்னால வந்திருக்கிறது, நல்லா கேட்டுக்கணும், அந்த சுக்கூனுக்கு முன்னிக்கிறது என்ன? மத்தினுடைய அடையாளமாகவோ மத்தினுடைய எழுத்தாகவோ இருந்தால், இங்க மத்தினுடைய அடையாளம் என்று சொல்றது ஃபதஹ் மத் ஆயிக்கலாம், கஸ்ர் மத் ஆயிக்கலாம், லம் மத் ஆயிக்கலாம். எத்தான் இங்க அடையாளங்கள்னு சொல்லிக்கிறதா? இதுல ஏதாவது ஒன்று வரணும் இந்த இடத்துல, அல்லது மத்தினுடைய எழுத்து வரணும். இங்க என்ன வந்தீங்க? மத்தினுடைய எழுத்து வந்தீங்க. எழுத்து. இப்படி வந்தாச்சு என்றால் அந்த வசனத்துல கடைசியா வரக்கூடிய எழுத்து நீட்டீங்களே, நீட்டக்கூடிய நபரை ஓ. நீங்க ஆக குறைந்தது 4, 5, 6 அளவுக்கு நீட்டணும். இந்தாக்கி ஐன். சரியா? 4 அளவுங்கிறது ஆக குறைஞ்சு எத்தனை செகண்ட்? 2. 2 செகண்ட். 2 செகண்ட்ல இருந்து 3 செகண்ட் வரைக்கும் நீங்க நீட்டி ஓத வேண்டும். அளவுக்கு குறைய நீட்டக்கூடாது, பிழையது. விளங்கிச்சா இப்ப? ஆ. இது பொதுவான நிறைய இடத்துல நீங்க பிழை விட்டு விட்டு தான் ஓதிக்கிறீங்க. இதுக்கு பின்னால பிழை வரப்படாது. விளங்கினா இது? ஓ. சரி, இந்த மத்தோட சம்பந்தப்பட்ட இன்னொரு விஷயம்தான், நான் குர்ஆன ஓதுற நேரத்துல எப்படி நாங்க திக்காம ஓதுறது என்கிறத நாங்க பாத்துக்கிறோம். சரியா? திக்காம ஓதுற ஸ்டைல் இதான் விஷயம். அதுல நாங்க ஒரு வசனம் கொண்டு ஓதுற நேரம் என்றால் முதலாவது எங்களோட கண்ணால ஓதி பார்த்து கொண்டு வரணும். அதை தொடர்ந்து என்ன செய்யணும்? எங்களோட வாய் வாயால. ஏத்த வகையில ஓதி கொண்டு வரணும் என்று இது பழைய முறை சொல்லி தந்திக்கிறேன். இது இந்த இடத்தை ஞாபகப்படுத்தி விட்டுறேன். இதுதான் மத்தினுடைய அடிப்படையான விஷயங்கள். சரியா? இது உங்களுக்கு தெரியும். இது உங்களுக்கு நீங்க வாசி பார்க்கலாம். எப்படி நாங்க கண்ணாலும் வாயாலும் ஓதலாம். எப்படி எங்களோட ஓதல் திக்கினா என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இது நாலுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா தான் திக்கினா வரும் பிரச்சனை. ஒன்று ஒண்ணே ஒண்ணு முந்துறது, 2க்கும் இடைவெளிக்கு விட்டுறது, கண்ட ஸ்பீடுக்கு வாயை கொண்டு போறது, 2 ஒரே இடத்துல நின்று கொண்டு இருக்கிறது. இது 2 4 மினிட் செஞ்சுட்டா எங்களோட ஓதல் திக்கி முக்கி தான் வரும். ஒழுங்கா வராது. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நான் ஒரு ஞாபகம் மூட்டலுக்கு எடுத்துக்கிறேன். இந்த அடிப்படையில் இருந்து கொண்டுதான் நாங்க என்ன செய்யணும் என்றால், இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை இப்போதைக்கு ஓதணும். மத்தினுடைய அடிப்படைகள் இதான் மத்திய அடிப்படை. இந்த மத்திய அடிப்படை தெரியாம மத்த பத்தி பார்க்கல. மத்த பத்தி நான் நிறைய பார்க்க வேண்டியது. இது ஒரு அறிமுகம் தான். இன்றைய சொன்ன விஷயம் எல்லாம் மத்தியினுடைய அடிப்படைகள் தான். சரியா? இந்த கிளாஸ் ரெக்கார்ட மறக்கவும் படாது. எத்தனாவது கிளாஸ் நம்பரும் மறக்கவும் படாது. ஏன் இது? அடிக்கடி ஐமனுக்கு மறக்கிற விஷயம் என்ன? அப்படியா? நிறைய நேரம் ரிப்பீட் பண்ணி பார்க்க வேண்டிய இடம். இன்ஷா அல்லாஹ் அழகா பார்த்து ஒரு ரிவைஸ் பண்ணி இருக்கிற டவுட் எல்லாம் கிளியர் பண்ணி குர்ஆன்ல போயிட்டு தேடும். குர்ஆன்ல போயிட்டு தேடணும். இன்னொரு முக்கியமான விஷயம். ம் சரி, அது தேவையில்லை. அது உங்களுக்கு தேவையில்லை. அது உங்களுக்கு விஷயம் கிளியர். ஓகே. இந்த மாதிரி மத்துகள் வருகின்ற இடங்கள் எல்லாத்தையும் குர்ஆன்ல போயிட்டு தேடி அதுக்கேத்த வகையா நீங்க ரெடி ஆயிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வகுப்பு தான் ஆ. நாங்க என்ன செய்வோம், இந்த திட்டங்களை போட்டு இதை நடைமுறைப்படுத்தி நாங்க ஓதும் இன்ஷா அல்லாஹ்.
அங்க நாங்க உங்களை இன்னும் செக் பண்ணுவோம். நல்லமா? ஓகே. விளங்கிட்டலாம்? டவுட் இருக்குதா? இல்ல. ரெக்கார்ட் போயிட்டு கேட்கணுமா? அஸ்ஸலாமு அலைக்கும். ஆ